பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாவூர் சத்திரம் தினசரி காய்கனி சந்தைக்கு சிறுகிழங்கு வரத்து அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை கணக்கில் கொண்டு குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் விவசாயிகள் அதிக பரப்பளவில் சிறுகிழங்கு பயிரிடுவது வழக்கம். அதன்படி தென்காசி மாவட்டத்தில் ஆழ்வார்குறிச்சி, ஆம்பூர், வாகைக்குளம், சிவசைலம், மந்தியூர், பாப்பன்குளம், மலையான்குளம், காக்காநல்லூர், மஞ்சப்புலி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவில் பயிரிடப்பட்டிருந்த சிறுகிழங்கு அறுவடை பணி தீவிரமடைந்துள்ளது. அறுவடை செய்த சிறுகிழங்குகள் பாவூர் சத்திரம் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கனி சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அண்மையில் தென்காசி மாவட்டத்தில் பெய்த அதிகனமழையால் சிறுகிழங்கு விளைச்சல் பாதிப்படைந்துள்ளது. இதனால் வரத்து குறைந்துள்ள நிலையில் 1 கிலோ சிறுகிழங்கு கடந்த ஆண்டை விட அதிக விலைக்கு விற்பனையாகிறது. எனினும் சிறுகிழங்குகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். சத்தும் சுவையும் மிகுந்ததும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடியதுமான சிறுகிழங்கு செரிமான திறனை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது. இரத்த அழுத்தத்தை சமப்படுத்தி தெளிவான கண் பார்வை தருவதோடு நோய் எதிர்ப்பு திறன் பெருக செய்வதிலும் முதன்மையான கிழங்காக திகழ்வதில் சிறுகிழங்கை பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு வாங்கி செல்கின்றனர். காட்டு பன்றி தாக்குதல் இதனால் மகசூல் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுபோக இந்த மழை மகசூல் எடுக்கக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் அதிகப்படியான மழையில் தாழ்வான பகுதியில் நட்ட சிறுகிழங்கு பூரா வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுனால விவசாயிகளுக்கு மகசூல் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இதனால் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய சிறுகிழங்குடைய அளவும் கம்மியாக இருக்கிறதுனால விலைவாசி கொஞ்சம் ஒரு கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் கிலோவுக்கு 10 ரூபா 15 ரூபா வரைக்கும் கூடுதலாக விற்றுக்கிட்டு இருக்குது. நல்ல கிழங்கு 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா 85 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு. இதான் இந்த வருஷத்தினுடைய நிலைமை.